நான் தட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இந்த கப்பால் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து உளுத்தம்பருப்பை வறுத்து திரித்து வச்சுருக்கேன். அது இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, காரப்பொடி, கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறின்ட்டுருக்கு, அது வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, பொரிகடலையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், எண்ணெய், தண்ணி இவ்வளோ வேணும். இருக்குது இது எப்படி இப்போ செய்யணும்னு காமிக்கிறேன். அரிசி மாவு வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் சல்லடையில் சலித்து வச்சுருக்கேன்னா அப்போ தான் வந்து தட்டை ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்த்துருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். இதோட வந்து பொரிகடலை மாவு அதை கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கபடி போட்டுக்கோங்க. நான் வந்து இதெல்லாம் 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பவுடர், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது போடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு அதையும் போடணும். இதுக்கப்புறம் பெருங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல இதுக்கு வந்து இதில் வந்து பட்டர் போடலாம். பட்டர் போடலைன்னா நான் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே சூடானோன்னா அந்த எண்ணெயை விட்டாங்க தட்டை வந்து நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியாக வரும். நான் வந்து இந்த இப்போ மாவில் வந்து நல்லா இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசிங்கோ, அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். அது சூடானவுன்னா அதை விட்டாச்சுன்னா தட்டணுன்னா முறுமுறுன்னு வரும். ஒரு கரண்டி எடுத்திருக்கேன், அதை வந்து விடுறேங்க. வந்து இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து
அதில் வந்து தட்டையை எப்படி தட்டணும்னு நான் காமிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து தட்டையை வந்து நான் கையாலேயே தட்டுறேன்னா. இப்போ வந்து கையால் தட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 3-4-5 ஓட்டை போட்டுக்கணும். ஒரு குச்சியை வச்சு பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுத்தும். இப்போ வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன். இப்போ தட்டையை வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன். இது வந்து சின்ன சின்ன ஒரு குச்சியை வச்சு ஹோல் போட்டுக்கணும். எண்ணெய் இல்லைன்னா பூரி மாதிரி உப்பிண்டு வராமல் இருக்கணும், அதுக்காக போடுறது. இது நல்லா எடுத்த உடனே நான் காமிக்கிறேன். தட்டை பண்ணிட்டு இருக்கேன். இதோ இப்படி இருக்கு. நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான். போட்டாச்சு. இது நல்லா ஆனதுக்கப்புறம்
ஆயிடுத்து தட்டை ஆயிடுத்தும். இப்போ அதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்ற போகிறேன். இப்போ பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் தட்டை வந்து பண்ணியாச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சா நல்லா உடைய வருது. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.